Hey cuties, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்? Hey cuties, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா டே 7 தான் பார்க்க போறோம். டே 6 வீடியோ ஏன் போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 6 வீடியோ வந்து அந்த 5 மெஹந்தி வீடியோ இருக்குல்ல, அதுலயே பாதி வந்துடும். அவங்க வீட்டில் வந்து 1 o'clock வரைக்கும் இருந்தேன். ஸோ கைஸ், அப்புறமா ரியலைஸ் பண்ணேன் நான், மைக்கு வந்து அதுவாக ஆஃப் ஆகிடுச்சு நான் பேசிகிட்டு இருக்கும் போது. ஸோ என்னன்னா, டே 5 வீட்டுக்கு வந்து 3 o'clockல இருந்துதான் நான் வந்து கொஞ்சம் அழுது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் பேமெண்ட் விஷயத்தில். ஸோ அப்புறம் வந்து 3 o'clock தான் வீடியோ எடிட் பண்ண ஆரம்பித்தேன். வீட்டுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் நானே புலம்பிக்கிட்டே யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் 3 o'clock எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6:30 கிட்ட நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் வீடியோ. அதுக்கப்புறம் 6:30 7 o'clock கிட்ட ஆகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியல. ஃபுல் டயர்ட் ஆகிடுச்சு. வீட்டுக்கு ஆல்ரெடி வந்து டயர்டாக தான் வந்தேன். பட் ஸ்டில் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, எடிட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு உட்காந்து எடிட் பண்ணிட்டேன். அப்புறம் செம்ம பாடி பெயின் சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அன்றைக்கி. ஸோ அன்றைக்கி வந்து நான் எதுவுமே பண்ணல, லைக் ஷூட் பண்ணுற அளவுக்கு எதுவுமே பண்ணாதனால இது ஷூட் பண்ணி தான் பண்ண போகிறோம். உட்காந்து நான் டிவி தான் பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு. ஸோ அதனால் இப்போ நம்ம ரெடி ஆகலாம். ஸோ அதனால தான் நான் வந்து டே 6 வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். இது வந்து டே 7 காலேஜ் போகிறதுக்காக ரெடி ஆகணும் நம்ம இன்னைக்கு காலேஜு. ஃப்ரெண்டு வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காளா, வீட்டுக்கு போய் தான் பண்ணணும் பிசியில். போதும் நிற்பாட்டுங்க. தன்மை நீ வாங்கல தானே? பொய்யா சொல்றா. யார் வாங்கினது? ஸோ கைஸ், இன்னைக்கு வந்து நமக்கு எடிட் பண்ணுற வேலை எதுவுமே இல்லை. ஏன்னா நேற்று தான் நான் சொன்னேன்ல, ஃபுல்லாக வீட்டுக்கு வந்து எடிட் பண்ணி போடுறதுக்கே 6 o'clock ஆகிடுச்சு. ஸோ அண்ட் ஆல்சோ ஃபுல் பாடி பெயின், அதனால அப்படியே பட்டாச்சு எடிட் பண்ணி. ஆனால் எப்படியும் எடிட் பண்ணிட்டு அன்னைக்கு வீடியோவை நேற்று எதுவுமே ஃபிலிம் பண்ணவே இல்லை. ஒன்றுமே ஏதாவது பண்ணால் தானே வந்து ஷூட் பண்ண முடியாது. ஸோ அதனால சும்மா படுத்து கிடக்கிறது, டீ பார்க்கறதுலாம் எடுக்க முடியுமா? ஸோ அதனால பாதிட்டே வந்து பார்த்துருப்பீங்க. காலையில் எழுந்து நான் வந்து மெஹந்தி போட்டேன் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன், அவ்வளோதான். இன்னைக்கு வந்து இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன்னா இன்னைக்கு எடிட் பண்ணுற வேலை எதுவுமே இல்லை. இன்னைக்கு போஸ்ட் பண்ண மாட்டேன், 6 day இருந்துச்சேன். பட் ஃபுல் பிளானும் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ரூமை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம். நான் அன்னைக்கு க்ளீன் பண்ணல, செம்ம மெஸ்ஸி ஆகிடுச்சு. மெஹந்தி பாக்ஸு, இப்போ பெட்டே ஒழுங்கா இல்லை. அப்புறம் இந்த இடமும் ஒரு மாதிரி இருக்குது, சாப்பிட்டதுலாம் அப்படியே இருக்குது. அப்படியே இருக்குன்னா அந்த கேன்ஸ்லாம் சொல்கிறேன், அந்த இடமும் மெஸ்ஸியாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஒரு நீட்டாக இல்லாமல் மேலே இருக்குது. அது க்ளீன் பண்ணுறதுக்குன்னா ஒரு 10 to 15 minutes ஆகிடும். 10 minutes கூட ஆகும் இல்லை. அது அப்படி அங்கங்கே ஒழுங்காக இருக்கணும், அவ்வளோதான். அதை பண்ணி முடிச்சோன்னே அட்லீஸ்ட் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுக்கலாம். வெயிலில் ஒரு 10 நிமிஷம் நடந்தாலே தலைவலி வந்துடுது, ஹீட் ஆகிடுச்சு. அதனால் வந்து 1 hour ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் என்ன வேலை இருக்குன்னா, என் ட்ரெஸ்ஸை வந்து ஆல்ட்ரு பண்ணணும். டெய்லர் கடையில் கொடுத்தா பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க, பார்த்தா அவங்க தான் இன்னும் மட்டமாக பண்ணிட்டாங்க. வேஸ்ட் தான், காசு தான் வேஸ்ட்டு. நான் பண்ணுறதோட கேவலமாக பண்ணிட்டாங்க. நான் பண்ணால் ஓரளவுக்காவது கொஞ்சம் அங்கங்கே இது இருக்கும். வணக்கம். நம்ம அப்புறம் 7 மணில இருந்து அந்த 7 மணி எனக்கு விடவே மாட்டேங்குது. தூங்கினாலும் 7 மணிக்கு தான் எழுதுவேன். பாருங்க, காராப்பொரி சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். காராப்பொரி சாப்பிட்டு விஜய் சித்தான விளாக்ஸ் பார்த்துட்டு இருக்கேன்னா, அந்த நாய்க்குட்டியை வந்து ரூம்குள்ள எடுத்துட்டு போகிறது எனக்கு கியூட்டா குழந்தை மாதிரி எனக்கு எடுத்துட்டு போறாங்களா, கியூட்டா இருக்கு. பாருங்களேன். நமக்கும் ப்ரொடக்டிவா இருக்கும், நம்ம தூங்காம இருக்கிறது நமக்கும் ப்ரொடக்டிவா இருக்கும். இன்னொன்னு அதுவும் கொஞ்ச நேரத்துல. So guys,
ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் கூட திருந்தாமல் உட்காந்து நான் ஷவர்மா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்கேன். டிவி பார்த்துட்டு இன்றைக்கி ஏதோ உட்காந்து பேசுகிறேன். ஸோ கைஸ், இது வந்து நெக்ஸ்ட் நாள் மார்னிங்கு நான் நேற்று நடந்து மாட்டேன்னு சொல்லிட்டு முடிச்சிடறேன். உட்காந்து வெளில வாங்க சாப்பிட்டேன். வெளில வாங்கி சாப்பிடுறாங்கன்னா ஃபுல் ஹெல்த் வந்து ப்ரொடக்டிவாக இருக்கணும்னா ஹெல்த் சம்மந்தப்பட்டதும் நம்ம வந்து இருக்கணும்ன்றதுனால சாப்பிடலாம். மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி சாப்பிடலாம். டெய்லினா ரொம்ப தப்பு. ஸ்கின்னு கூட அது டேமேஜ் ஆகிடும். எல்லாத்துக்கும் பாடி ஹெல்த் எல்லாமே போயிடும். அதனால நம்ம வந்து சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சாப்பிட போறது இல்லை. பார்க்கலாம். நாளைக்கு காசு கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான். அப்புறம் நான் வந்து ப்ராஜெக்டும் பண்ணல. ப்ராஜெக்ட் வந்து நான் கால் பண்ணி சொன்னேன் சார்கிட்ட, இந்த மாதிரி பாருங்க சார், அதை அப்ரூவ் பண்ணிடுங்க, அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார், என்ன மிஸ்டேக் இருக்கு சேஞ்ச் பண்ணணும்னு. இன்னும் அவர் பார்க்கல. நீங்கள் மறுபடியும் கால் பண்ணி மறுபடியும் சொல்லணும் அவர்கிட்ட. அது பண்ணிட்டா நான் நெக்ஸ்ட் சாப்டருக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் அந்த டெய்லர் அதாவது ஆல்ட்ரு பண்ண சொன்னேன்ல, ஆல்ட்ரு நான் இன்னும் பண்ணவே. அப்படியே அவங்க சொன்னவங்களுக்கு எழுந்தேன். அப்புறம் எனக்கு சூப்பர் உடம்பே வந்து சூப்பர் ஹெல்த்தியான உடம்பு இல்லை, ஆனால் உடனே தலைவலி வந்துச்சு. அப்படியே தலைவலி சும்மாவே நம்ம வந்து அப்படியே பம்பர மாதிரி சுற்றுவோம். தலைவலி வந்து சொல்லலாம் ரீசன் கிடச்சின்னு சொல்லிட்டு அப்படியே நான் உட்காந்துட்டேன். ஏதோ ஒரு படம் பார்த்தேன். என்ன படமா 2K அதை பார்த்தேன். அவ்வளோதான். அப்படியே தூங்கியாச்சு. ஸ்லீப் ஸ்கெடியூல் வந்து ரொம்பவே மட்டமாக இருக்குது. எது சொல்லுவாங்கல்ல, ஸ்லீப் ஷெடியூல் குக்கு ரோஸ்ட் எடுக்கும். எனக்கு வந்து ஃப்ரைடு கருகி போச்சு ஸ்லீப் ஸ்கெடியூலு. அந்த அளவுக்கு இருக்கு. நான் தூங்கினதே வந்து 1:30 தான் தூங்குறேன். எதுக்கு அந்த மாதிரி லேட்டாக தூங்குறேன் எனக்கு ஒரு வேலையுமே ப்ரொடக்டிவாக பண்ணுறதில்ல. அப்போ எதுக்கு ஒரு லேட்டாக தூங்குறேன் எனக்கு தெரியல. ஸோ அதுவும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். உட்காந்து பேசுறதே 2 மினிட்ஸ் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களா, இதான் நடந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நான் இது வந்து நெக்ஸ்ட் நாள் வீடியோ பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் நாள்னா இது வந்து 7ஓட ப்ளாக் இருக்கும். 8ல் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நான் இன்னைக்கு ஃபுல்லாக ஸோ கைஸ் பாய். 7 டே வந்து முடியுது. 7th டே முடிச்சு நான் வீடியோவில் முடிக்கிறேன். பாய்.